ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவி மேலோடு பற்றிய தவறான கூற்று எது? இதன் அடர்வு கண்ட பகுதிகளில் 25 கிலோமீட்டர்களாகவும் கடற்தளங்களில் 10 கிலோமீட்டர்களாகவும் உள்ளது. பூமியின் பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. புவி மேலோடு எத்தனை பிரத்யேக பிரிவுகளை கொண்டது? 2. சியாலின் சராசரி அடர்த்தி என்ன? 2.7 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சிலிக்கா மற்றும் மக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டமைந்த கடல் தரைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? சிமா. சிமாலின் சராசரி அடர்த்தி என்ன? 3.0 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. புவி மேலோட்டையும் கவசத்தையும் மோகரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. இது சரி. கூற்று 2. கவசமானது சுமார் 2900 கிலோமீட்டர் தடிமனாக காணப்படுகிறது. இதுவும் சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரியானது. கவசத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. திரவ நிலையில் இரும்பு குழம்பாலான வெளிப்புற புவிக்கரு எத்தனை கிலோமீட்டர் அளவில் பரந்துள்ளது? 2900 முதல் 5150. நைஃப் என்ற உட்புற புவிக்கருவின் அடர்த்தி என்ன? 13.0 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். புவியின் கொள்ளளவில் எத்தனை சதவீதம் கவசம் மற்றும் புவிக்கரு கொண்டுள்ளது? கவசம் 84%, புவிக்கரு 15% கொண்டுள்ளது. புவியின் சுற்றளவு என்ன? 6371 கிலோமீட்டர். புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கலாம்? 2. புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி. மின்பாறை கோளம். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? நில அதிர்வுமானி. நிலநடுக்க ஆற்றல் செறிவின் அளவினை கண்டறிந்தவர் யார்? ரிக்டர். ரிக்டர் அளவு 0ல் தொடங்கி 9 வரை. சுனாமி என்பது டேஷ் சொல். ஜப்பானிய. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு? 26 டிசம்பர் 2004. நிலநடுக்கத்தின் பரவல் பற்றிய தவறான கூற்றை காண்க. மீதமுள்ள 31% நிலநடுக்கங்கள் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பெல்ஜியம் பகுதியிலும் வடகிழக்கு சீனாவில் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன. இதான் தவறான கூற்று. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. 1991 உத்தரகாசியிலும் 1999 சமோலியிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இது சரி. கூற்று 2. 1967 கெய்னாவிலும் 1993 லாத்தூரிலும் ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்கள் தக்கான பீடபூமியில் ஏற்பட்டவையாகும். இதுவும் சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரியானவை. புவியின் ஆழ்பகுதியில் வாயுக்கள் கலந்த திரவ நிலையிலான பாறை குழம்பை டேஸ் என்கிறோம்? மாக்மா. இந்தோனேசியாவின் கரகாட்டவோ தீவிலுள்ள எரிமலை எந்த ஆண்டு வெடித்து மாக்மாவை வெளியேற்றியது? ஆகஸ்ட் 27, 1883. அந்தமானில் செயல்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? பாரன் தீவு. சிலிக்காவின் அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறும்போது உருவாகும் எரிமலை எது? கேடய எரிமலை. ஹவாய் தீவுகளில் உள்ள எரிமலை குன்றுகள் எந்த வகை எரிமலையை சார்ந்தது? கேடய எரிமலை. மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா எரிமலைகள் எந்த வகையை சார்ந்ததாகும்? தழல் கூம்பு எரிமலை. லாவா, பால்சிட்டம், எரிமலை சாம்பல் ஆகியவை மாறி மாறி அடுக்குகளாக படியும் போது டேஸ் உருவாகின்றன? பல்சிட்ட கூம்பு எரிமலை. பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஜெயின் ஹெலன் எரிமலை. எரிமலைகள் அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவினை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கும்? 3. சராசரியாக உலகெங்கும் எத்தனை செயல்படும் எரிமலைகள் உள்ளன? 600. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலைகளுள் தவறானது எது? ஐஸ்லாந்தில் உள்ள கிராஃப்லா எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ராம்போலி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். செயல்படாத எரிமலைகளில் பொருந்தாத இணையை காண்க. மியான்மர். போப்பா.
ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யாம் எரிமலைகள் எதற்கு உதாரணங்களாகும்? செயலிழந்த எரிமலை. உலகில் எத்தனை முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன? 3. மூன்றில் 2 பங்கு எரிமலைகள் பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் அமைந்திருப்பதால் அதனை எவ்வாறு அழைக்கின்றனர்? பசிபிக் நெருப்பு வலயம். செயின்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவுகள் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? மத்திய அட்லாண்டிக் பகுதி. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றுமிடத்தில் இருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என அழைக்கப்படுகிறது. இது சரி. கூற்று 2. ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது ஒரு பேராளியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது. இதுவும் சரி. அப்பதுக்கான ஆன்சர் கூற்று 2 சரியானவை. தென்னாப்பிரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் காணப்படும் முக்கிய நீர்வீழ்ச்சி எது? விக்டோரியா நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் காணப்படுவது எது? ஆற்று வளைவுகள். டேஸ் என்ற இடத்தில் உள்ள மியான்மர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. ஆசியா மைனர். பாலைவன பகுதிகளில் நம்மால் காண முடியும் பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காளான் பாறைகள். ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. காற்று அரிப்பு தனி குன்றுகள். பிறைச்சந்திய தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிறை வடிவம் மணல் குன்றுகள். காற்றினால் கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும்பரப்பில் படிவது. காற்றடி வண்டல் படிவுகள். காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? சீனா. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டதாகும்? கோபி பாலைவனம். கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் பொழுது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை. கடல் ஓங்கல். செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுவது. கடற்குகைகள். கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி டேஸ் எனப்படும். கடற்கரை. ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு டேஸ் எனப்படுகின்றன. மணல் திட்டுகள். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை ஆகும். இது சரி. கூற்று 2. இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். இதுவும் சரி. அப்பதுக்கான ஆன்சர் கூற்று 2 சரியானது. கடற்கரையில் இருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காயல்கள். ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் பெரிய விசிறி வடிவம் படிவுகள் டேஸ் எனப்படுகின்றன. ஆற்று கழிமுகம். உலகின் முக்கிய மனித இனங்களை அவற்றின் மக்களுடன் பொருத்துக. காக்கசாய்டு ஐரோப்பியர்கள். நீக்ராய்டு ஆப்பிரிக்கர்கள். மங்கோலாய்டு ஆசியர்கள். ஆஸ்திரலாய்டு ஆஸ்திரேலியர்கள். காக்கசாய்டு எனும் ஐரோப்பிய இனத்தவர்கள் எங்கு காணப்படுகின்றன? யூரேஷியா. பொருந்தாத இணையை காண்க. புத்த மதம். கோவில். உலக மக்கள் தொகை நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 11. பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. உலக கலாச்சார பல்வகை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 21. குடியிருப்பு அமைப்புகள் எத்தனையாக வகைப்படுத்தலாம்? 2. இந்திய அரசால் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 22. இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை எங்கு காணலாம்? வடக்கு சமவெளி. நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படாத பகுதி எது? கங்கை சமவெளிகள். செவ்வக வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? சட்லஜ். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? சிந்து கங்கை சமவெளிகள்.
கீழ்கண்டவற்றுள் முக்கியமான மீப்பெரு நகரங்கள் அல்லாதது எது? டெல்லி. இணைந்த நகரத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா. செயற்கைக்கோள் நகரம் என அழைக்கப்படும் நகரங்களில் தவறானது எது? மும்பை. தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன? 12. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என கூறியவர் யார்? லாஸ்கி. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்கு உள்ளது? இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. எந்த ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1952. சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? 1971. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50%. 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 5வது. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் டேஸ் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? 14-18 சட்டப்பிரிவு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 21. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டம் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14. கீழ்கண்டவற்றில் பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 15. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 16. கீழ்கண்டவற்றுள் தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 18. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? 1950. எத்தனை வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன? 3. இருகட்சி முறை பின்பற்றப்படும் நாடு எது? பிரிட்டன். பல கட்சி முறை காணப்படும் நாடுகளில் தவறானது எது? பிரிட்டன். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். இது சரி. கூற்று 2. ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஆகும். இதுவும் சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரி. தேர்தல் சின்னங்களின் ஆணை இயற்றப்பட்ட ஆண்டு? 1968. உற்பத்தியில் எத்தனை வகைகள் உள்ளன? 3. சேவைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் சேவைத்துறை உற்பத்தி என குறிப்பிடப்படும் நிலை எது? 3ஆம் நிலை உற்பத்தி. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை? 3ஆம் நிலை. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறி எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என உழைப்பிற்கு விளக்கமளிப்பவர் யார்? ஆல்பிரட் மார்சல். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். யாருடைய கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும்? ஆடம் ஸ்மித். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு 1776 என்பன யாருடைய சிறந்த இரு படைப்பு நூல்கள்? ஆடம் ஸ்மித். உழைப்பின் சிறப்பியல்புகளில் தவறான கூற்றை காண்க. உழைப்பு ஒரே சீரானது. திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடாது. இதுதான் தவறானது. வேலை பகுப்பு முறையை தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார்? ஆடம் ஸ்மித். இதோட 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2ஆம் பருவம் பார்க்கலாம். தேங்க்யூ.